துக்க வீட்டுக்கு போயிட்டு சார், அங்க எனக்கு சிரிப்புலாம் வந்துருது, சந்தோஷமா ஆயிடுது சரிங்களா. ஆனா அங்க வந்து நான் வந்து சிரிச்சேன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஹர்ட் ஆயிடும். அப்பெல்லாம் வந்து நான் எப்படி சோகமா இருக்கிற மாதிரி நடிக்கிறது, அது எனக்கு சோகமா இருக்குமா நினைக்கணும், அமைதியா இருந்துருங்க. அதுவே மிகப்பெரிய சோகத்தை சோகமா கேளுங்க. நான் என்ன சொல்றேன்னா ஆக்சுவலி அது ஒரு தப்பு தானே. நம்ம வேற ஒரு இடத்துக்கு போறோம், அது ஒரு துக்க காரியம், அவங்க கஷ்டத்துல இருக்காங்க, சோகத்துல இருக்காங்க, அப்போதைக்கு வேற ஏதாவது நமக்கு திங்கிங் இருக்கும், ஏதாவது ஒரு சிரிப்பு, ஒரு நகைச்சுவை, இல்ல அன்னைக்கு நம்ம ஒரு ஹாப்பியான மூட்ல கூட இருந்திருக்கலாம். அப்போதைக்கு நான் வந்து என்னோட சந்தோஷத்தை காட்டாம இருக்கிறது தான் வந்து சரியான ஒரு விஷயமா இருக்கும். அப்போதைக்கு நான் சந்தோஷத்தை காட்டாம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? இல்ல அதைத்தான் சொல்றேன். என்னன்னா ஒரு எம்டினஸா இருந்துட்டு அதை வந்து கொஞ்சம் உணர்ந்துட்டீங்கன்னா போதும். அந்த சூழலை உணரணும். ரொம்பலாம் போட்டு அதை போட்டு உள்ள இது பண்ணக்கூடாது. உணர்ந்துட்டீங்கன்னாலே உங்களுக்கு அப்ளை பண்ணணும். தாட்லெஸ்ல இருக்கு, அதான் பேஸ். தாட்லெஸ் வருமா? எல்லாத்துக்குமே வந்து பிளாங்க் ஃபேஸ் தான் ஸ்டார்டிங் பண்ணுறோம், அதான் பேஸ். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் வராது. 1000 பிரச்சனை இருக்கு உங்களுக்கு. எப்படி வரும்? நம்ம அங்கே உட்காந்துருப்பீங்க, இங்கே எத்தனை சதவீதம் உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு சொல்ல முடியுமா சார்? பர்சன்டேஜ் சொல்கிறேன். இப்போ 25% இருக்கீங்களா, 50 இருக்கீங்களா, 70 தெரியாது. கண்ணும் இப்போ என்னை பார்த்துட்டு இருக்கா, நான் வந்து ஏமாந்தேன். சொல்கிறேன், தாட் ப்ராசஸ் ஓடிட்டே இருக்கும். உங்களுக்கு இல்லை, இது பேஸு. உளவியல் கட்டத்தில் இது பேஸு. அது எப்படி அந்த பிளாங்க் ஏதாவது ப்ராக்டிஸ் இருக்கா? அதுதான் நான் சொல்கிறேன். என்னன்னா இதை வந்து ஒரு திங்கிங் ப்ராசஸில் இது வந்து தீர்வு பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும், தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். திங்கிங் மட்டும் பண்ணக்கூடாது, பாடி இருக்கு. அதுதான் நான் சொல்கிறேன். என்னன்னா வந்து தாட்லெஸ் இப்போ சொல்ல இருப்பாங்க தியானம், இது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல். இப்போ நான் சொல்கிறத கவனிக்கிறது, அவருக்கு போகுது, அது உள்ள ஏதோ போயிட்டு இருக்காரு கரெக்டாக. அப்போ அது வந்து அப்ளை பண்ணுறதுக்கு அவருக்கு ஈஸியாகிடும். நம்ம நிறையா போட்டு உள்ளே வச்சுருக்கோங்க, நெட்டி வச்சுருக்கோம். நெப்பி வச்சுக்கிட்டு அப்படியே இருக்கும். அப்படி இல்லை, நீ எம்டி ஆகும்போது உங்களுக்கு விஷயம் கிடைக்கும். எம்டினஸ் பேஸ். அது வந்து பேஸ். என்னன்னா ஒரு தியேட்டர், ஒரு ஆக்டர் வந்து எம்டினஸாக தான் இருக்கும். ஒரு குழந்தை வந்து எப்படி இருக்கும்? ஃபுல்லாக இருக்கும், எம்டினஸாக இருக்குமா? அதான் சொல்றேன். இதுதான் நீங்கள் கேட்டதுக்கான பதில் ஒன்று தான். நீங்கள் அதை தாண்டி உளவியலாக என்கிட்ட கேட்குறீங்க, அப்படியே போட்டு அந்த இது மாதிரி எப்படி அந்த சிலந்தி பூச்சிமா, அது கிடையாது. அதுக்குள்ளே இருக்காது, வெளியே வந்துங்க. உங்களை போட்டு டம்ப் பண்ணாதீங்க, நுணுக்கமாக கேட்காதீங்க. நுணுக்கமாக ஒன்றுமே இல்லை, ஃப்ரீயாக இருங்க, ரிலாக்ஸாக இருக்கு. அதான் நம்மளுக்கு சடனாக ஒரு கன்ஃபரன்டேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. யாராவது ஒருத்தவங்க வந்து நம்மளை ஃப்ரஸ்ட்ரேட்